நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வாட் இஸ் மீடியன். மீடியன்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு மீடியன் என்னன்னு எழுதுவோம். ஸோ ஒரு மீடியன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டேட்டாஸ்க்கு ஒரு டேட்டா செட் இருக்கும், அதில் மிடில் வேல்யூ எதுவோ அதுதான் நம்ம வந்து மீடியன் சொல்லுவோம். அதுவும் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ மீடியன், it is the middle value. It is the middle value of a data set. Of a data set when the values are arranged in numerical order. ஸோ ஒரு நியூமரிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் மிடில் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, சரி. இதில் நம்ம அவுட்லைன் த ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் த மீடியன். ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் த மீடியன். ஸோ ஒரு மீடியனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் த values in numerical order. ஸோ அரேஞ்ச் பண்ணிடணும். அவங்க கொடுத்த டேட்டா செட்டை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் 2லே 2 கேசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸு, செகண்ட் கேஸ். if number of values equal to odd number. ஸோ ஒரு ஆட் நம்பராக இருந்தால் நம்ம மீடியனை வந்து மிடில் நம்பரை சூஸ் பண்ணும். சூஸ் மிடில் நம்பர். இதோட எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போது டோட்டலாக 3 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ 3ல் எது மிடில்னு சொல்லுவோம்? 2 தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ 3 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ 1க்கும் 3க்கும் இடையில இருக்கிற அந்த மிடில் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ மிடில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் 2 மிடில் நம்பர்ஸ். ஸோ 2 மிடில் நம்பர்ஸ் கிடைக்கும் இடையில, அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் மீடியன். ஓகேங்களா, சரி. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோவிங் ஸ்கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2, 8, 2, 7, 6. ஸோ செட் 1ல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2, 8, 2, 7, 6. இதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல 2, அப்புறம் 6 வரும், 7 வரும், 8 வரும். ஸோ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸோ அது 5 என்னது? ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் இருந்தால் மிடில் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 5 எலமெண்ட்ஸில் எது மிடில்? இதில் இங்கே பாருங்கள், இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 2 இந்த 7 கேன்சல் பண்ணிட்டா மிடில் நம்பர்னா இருக்கும் 6. ஸோ மீடியன் வந்து இதில் 6 செட் 1க்கு. நெக்ஸ்ட் செட் 2 என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? செட் 2 என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் செட் ஆஃப் 6 ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3, 8, 9, 3, 1, 8. இதை ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி எழுதிப்போம். 1, 3, 3, 8, 8, 9. ஸோ இந்த மாதிரி 6 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 6 வேல்யூஸ் என்னது? ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் தான் மிடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிடில் ஈக்குவல் டு, அதாவது ஆவரேஜ் ஆஃப் 2 மிடில் நம்பர்ஸ். ஸோ இந்த 1, இந்த 1 9 கேன்சல் பண்ணிடுவோம், இந்த 3யும் 8ம் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு மிடில் நம்பர் என்ன கிடச்சிருக்கு? 3, 8. அப்போது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 3 + 8 என்னது? 11/2. ஸோ 11/2 என்னது? 5.5. ஸோ இதுதான் நம்மளுடைய மீடியன் செகண்ட் செட்டுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.